கங்கை முதல் கட்டாரம் வரை வென்ற மாவீரனும் இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து ஏதோ கொடனா கொடுத்துருப்பாரு போல இருக்குது. வீரராஜேந்திர சோழனோட கல்வெட்டுகள் இங்கே வந்து இந்த கோயிலில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு பக்கத்துலேயே அங்கிட்டு பாருங்க, அங்கிட்டு வந்து உய்யகுண்டான்னு ஒரு ஆறு ஓடுது. பொதுவாகவே பள்ளிப்படை கோயில்கள் தான் அந்த ஆத்தங்கரையில் இருக்கும். பள்ளிப்படைன்னு என்னன்னு தெரியும், ஒரு அரசரை சிவலிங்கத்துக்கு அடியில் ஒரு அஸ்தியை வச்சு அதுக்கு மேலே கோயில் கட்டுவாங்க. எனக்கு என்னமோ இது வந்து சோழமாதேவியான அந்த அந்த ராணியோட ஒரு பள்ளிப்படை இருக்குமோ அப்படின்னு தோணுது. இருந்துதான் ஏதாச்சும் ஒரு கல்வெட்டு இருந்திருக்குங்க. அது காலப்போக்கில் சிதலாம் அடைஞ்சிருக்குமோ இல்லாட்டி வேலுங்கன்னு அழிக்கப்பட்டுச்சான்னு கூட தெரில. ஏன்னா இந்த ஊர் பேர் சோழமாதேவி. இது பள்ளிப்படை இருக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா இங்கே ஆற்றங்கடையில் அமைச்சிருக்குங்க. அங்கிட்டு வந்து உய்யகுண்டான ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா வயல் மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த சோழமாதேவி இருக்காங்களா, இந்த இளவரசி இந்த ராணி இருக்காங்களே, இந்த சோழமாதேவின்னு இந்த ஊரில் இருந்து 4 வீரர்களை வந்து தஞ்சை பெரிய கோயில் காவலுக்காக